ஆன்மீகம் சேனல் நேயருக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமி மடத்துக்கு பின்புறம் உள்ள ஞான சித்தி யோகாம்பிகை உடனாகிய சோமநாத சுவாமி ஆலயத்தை பார்க்க போகின்றோம். இந்த ஆலயத்தில் சந்திரனுடைய தோஷம் உள்ளவங்களுக்கு இங்கே வந்து வணங்கும் பொழுது அவர்களுடைய சிரமம் நீங்கிறதாக ஐதீகம். இங்கே பின்னாடி சந்திர தீர்த்தம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில் வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய பதிவில் பல பேருக்கு செய்வினை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது யாரோ செஞ்சிட்டாங்க அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரோ செய்வினை வச்சது அப்படின்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது அல்ல. செய்வினை என்பது நாம் செய்கின்ற வினைகளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் செய்வினை என்பது. நாம் மற்றவர்களுக்கு என்ன தீங்கு செய்தோமோ அந்த தீங்கிற்கான பதில் வினை. வினை என்றால் ஆக்ஷன்னு பேர். அந்த டென்ஸில் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், யாருக்கு என்னென்ன தீங்கு பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தார் ஒன்று நமக்கு பலன் கிடைக்கும். இதற்கு பெயர் தான் செய்வினை. ஆக நாம் சிரமப்படுவதற்கு நாமே தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வாருங்கள், இன்றைய பதிவில் இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாருங்கள் சற்று ஆலயத்தின் உள்ளே பார்க்கலாம். இப்போது திருப்பணி வேலைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்பாள் ஞானசக்தி ஞானசித்தி யோகாம்பிகை அம்பாள். இப்போ சன்னதி மேற்கு நோக்கி சிவபெருமான், சோமநாதன் மேற்கு நோக்கி சுவாமியை எடுத்துருங்க. மேற்கு நோக்கி சிவபெருமான் இருக்காங்க. இங்கே ஞானசித்தி அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆலயம் பல பேருக்கு தெரியாமலே இருக்கு. சந்திரனுடைய தோஷம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். இப்போது பின்னாடி புஷ்கரணி இருக்குது. ரொம்ப இந்த ஆலயத்தை தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு வரணும். நமக்கு பல பேர் நமக்கு தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. பல பேருடைய கடுமையான தாக்குதல்லேருந்தே நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம யார்ட்டையும் பஞ்சாயத்துக்கு போக வேண்டியதில்லை, எந்த ப்ராப்ளமும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த ஞான சித்தி அம்பாள்கிட்ட எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குதம்மா, என்னுடைய கடினங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் என்ன பண்ணாங்களோ ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து அந்த அம்பாளுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த தண்டனையை கண்டிப்பாக அம்பாள், அந்த ஞான சித்தி யோக அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆக நமக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த புஷ்கரணியை பார்த்துக்கலாம். ஒரு அருமையான புஷ்கரணி இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் அப்படின்னு உண்மையிலே நம்ம நினச்சோம்னா நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பதிவுலேருந்து நீங்கள் செய்வினையை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆலயத்தில் உள்ள புஷ்கரணியை சற்று பார்ப்போம். இந்த புஷ்கரணி தான் சந்திர புஷ்கரணி அப்படின்னு பேர். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஞானசித்தி யோகாம்பாளை தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.